எலிக்சமிக்ஸ் இதுல கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான தாவரங்களோட கூட்டு பொருட்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பரங்கி விதை. பரங்கி விதை அப்படின்னா நம்மூர் பரங்கி விதை கிடையாது. இது பஹாமா தீவுகள்ல விளையக்கூடிய ஒரு உயர்தரமான குரூப்ல பம்கின் அப்படிங்கிற ஒரு பரங்கி விதை. இதுல இருக்கிற விதைகள்ல என்ன அப்படின்னா நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமா இருக்கும். விட்டமின்ஸ், ஜிங்க், மெக்னீசியம், ஒமேகா 3, புரதச்சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் நிறைய இருக்கும். இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா யூரினரி பிளாடரோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குறிப்பா ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் ஹெல்த் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சரியாகும். ஜிங்க் அப்படிங்கிறது குழந்தை பிறக்கும் விகிதம் இன்னைக்கெல்லாம் கம்மியாகுது, அதற்கு சப்போர்ட் பண்ணும். டைஜஸ்டிவ் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ப்ராஸ்டேட்டை சீராக்கி கொடுக்கும். அதுல இருந்த வீக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை குறைத்து கொடுக்கும். அடுத்தது நெருஞ்சில் முள். இது இயற்கையான டெஸ்டோஸ்டரோன் பூஸ்டர், ஆண்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் அதிகமா இருந்தா தான் ஒரு உடல் வலிமை இருக்கும், ஒரு சோர்வு இல்லாம இருக்கும், செக்ஸுவல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதற்கு இது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் அவங்களோட செயல்திறனை அதிகரிச்சு கொடுக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. காம விருப்பத்தை, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா அந்த செக்ஸுவல் டிசைர்ங்கிறது இல்லாம இருக்கு, இந்த செக்ஸுவல் டிசைரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது மட்டும் இல்லாம சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களை கரைத்து கொடுக்கும். இது நம்ம ஊர்லயும் சரி, பாரம்பரிய நம்ம ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சரி, டிசிஎம்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன்லையும் பல 100 வருடங்களா இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், இது இப்போதைக்கு சைனாலேருந்து நமக்கு கிடைக்கும் இந்த பழம். அந்த பழத்துல இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு இளமையான தோல் வேணுமா, இது தோல் நல்ல வழுவழுப்பாகவும் டெக்ஸ்சர் அழகாகவும் இருக்கணுமா, ஒரு வசீகரமான தோற்றம் வேணுமா, அதற்கு இது சப்போர்ட் பண்ணும். அல்ட்ரா வயலட் ரேசஸ்லேருந்து உங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணுமா, இது பாதுகாக்கும். செல் புதுசா உருவாகிறது, நம்ம உடம்புல செல்கள் அழிவதும் உருவாகுதும் நடந்துட்டு இருக்கு, அந்த செல் உருவாகிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். செல் ரீஜெனரேஷன், ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷன் ரெண்டுமே நல்லா இருக்கும். அதனால என்னன்னா ஆன்டி ஏஜிங், வயதாகும் தன்மை குறைந்து ஒரு இளமையான தோற்றம் மட்டும் இல்ல உடலும் இருக்கும். இப்ப யாராவது உங்க ஏஜ் என்னன்னு கேட்டா ஐ எம் 33 years யங்னு சொல்லுவேன். நடு ராத்திரி எழுப்பி கேட்டா கூட நான் சொல்றது என்ன, ஐ எம் 33 years யங், நாட் ஓல்டு. ஓல்டுன்னு கூட வார்த்தை வரக்கூடாது. அதே மாதிரி ஒரு இளமையான ஒரு புத்துணர்ச்சியோட உங்க எல்லாரையுமே வச்சிருக்கும். அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது வயதாகும் தன்மையை எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் இதுல இருக்கு. ஸ்கின் ரேடியன்ஸ், அந்த ஒரு தோல் ஒளிர்வா இருக்கக்கூடியதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கும். எபிஜெனெட்டிக் பாதுகாப்பை கொடுக்கும். நம்ம செல் லெவல்ல இருக்கிற டேமேஜை பாதுகாக்கும். செல்கள், அதாவது லாஞ்சிவிட்டி அப்படின்னா நெடுநாள் வாழும் தன்மை. இது நாம நெடுநாள் வாழணும் அப்படின்னா நம்ம செல்கள் அது நெடுநாள் இருக்கணும், அது குவாலிட்டியா இருக்கணும். அதற்கு இது உபயோகமா இருக்கும், அது சப்போர்ட் பண்ணும். இது சுவிட்சர்லாந்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பிள் பழம். பழைய காலத்துல ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தது. கார்டிசெப்ஸ், இது வந்து ஒரு காளான் வகை சேர்ந்தது. நம்ம ப்ராடக்ட் கேட்டா ஏன் இந்த விலை விற்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது மார்க்கெட் ரேட் வந்து ஒரு கிலோ கிட்டத்தட்ட 10-12 லட்சம் ரூபாய் ஆவரேஜ் காஸ்ட் பிரைஸ் ஒரு கிலோவுக்கு. எங்க கிடைக்குது அப்படின்னா இமயமலை மாதிரி உச்சி பகுதியில கிடைக்கும். இதை பறிக்கிறது வந்து உயிரை பணைய வச்சு பறிக்கணும். ஒரு காளான், இத்தனை நீளத்துல இருக்கிற காளானை பறிச்சா அவங்களுக்கு அந்த காளானுக்கு என்ன தெரியுமா விலை கிடைக்கும், $3, கிட்டத்தட்ட 300 ரூபாய் ஒரு காளானோட விலை. அந்த அளவு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட். ஏன் அவ்வளவு காஸ்ட்லி அப்படின்னா, இப்ப அந்த இமயமலை மாதிரி இருக்கிற பகுதிகளில் ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். இப்ப மலையேற்ற வீரர்கள்லாம் இருக்காங்க, எவரெஸ்ட்லாம் ஏறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இங்க இருக்கிற அவங்க ஜென்ரலா கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன்ல 3/1 ஆக்சிஜன் தான் அங்க இருக்கும். அப்ப அந்த கிடைக்கிற ஆக்சிஜன் முழுசா உடம்பு ஏத்துக்கணும் அப்படின்னா அதற்கு இது சப்போர்ட் பண்ணும். சுவாச சக்தியை, ரெஸ்பிரேட்டரி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். செல்கள்ல ஆக்சிஜன் உள்ள போய் மைட்டோகாண்ட்ரியால ஏடிபி உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் அதிகரிக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். எண்டுரன்ஸ் அப்படின்னா என்னங்க, விளையாட்டு வீரர்கள் ஓடுவாங்க, ஓடும்போது உடம்பு வந்து அந்த ரிப்பேரிங்னு நடக்கும், அந்த தாங்கும் திறன், அவ்வளவு நேரம் தொடர்ந்து ஓடுறதுக்கு எண்டுரன்ஸ் வேணும். இது கட்டில்ல எண்டுரன்ஸ் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நெடுநேரம் செயல்படணும்ட்டு, அதற்கும் யூஸ் ஆகுது. விளையாட்டு வீரர்கள் நெடுநேரம் செயல்படுறதுக்கும் யூஸ் ஆகுது. அதனாலதான் இதை வந்து ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்றாங்க. விலை அதிகமா இருக்கிறதுனால
ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்றாங்க. 1963 தான் சைனாக்காரங்க வந்து இத நாங்க இந்த கார்டிசெப்ஸ் காளான் அப்படிங்கறத யூஸ் பண்றதுனாலதான் எங்க விளையாட்டு வீரர்கள்லாம் நிறைய அதிக கோல்டு மெடல் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி அதற்கப்புறம் இது இன்னும் நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. அடுத்து ஸ்டிவியா ரபோடியானா, இது சீனி துளசி ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு அதிகரிக்கும், அதை மெயின்டைன் பண்ணும், பற்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பாசிஃப்ளோரா இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை, சிறுமூளை காளி நம்ம சொல்லுவாங்க, பேஷன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. தூக்கத்தோட தரத்தை அதிகரிக்கும். ஒரு 4 மணி நேரம் தூங்கினாலும் ஒரு டீப் ஸ்லீப்பை கொடுக்கும். அதனால உடம்புல ரிப்பேரிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும், கவலையை வந்து குறைக்கும். அதனால என்ன ஆகும், மன அழுத்தம் குறையும், நரம்புகள் அமைதியாகும். இதனால உடம்பு ரிப்பேரிங் ப்ராசஸ் ரொம்ப சூப்பரா நடக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாகும், ஹாப்பி ஹார்மோன் இயற்கையாவே அதிகரிக்கும். மனசு ரொம்ப அற்புதமா நல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த கோபம்லாம் வருது இல்ல, இந்த கோபம்லாம் இல்லாம ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அடுத்து ஜெபட்டிகாவா, இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இதுல இருக்கிற ஃபைபர் சத்து கட் ஹெல்த், ஜீரண மண்டலத்தை மேம்படுத்தி கொடுக்கும். இதய பாதுகாப்புக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதுல இருக்கிற குறிப்பா விட்டமின் சி, அது என்ன செய்யணும்னா மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல போய் கிளென்சிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா செய்யும். உடம்புக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைக்கும். இது பிரசிலியன் சூப்பர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, இல்ல பிரசிலியன் சூப்பர் கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க. இது கிரேப்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா அத்திப்பழம் மாதிரி மரங்கள்ல பழுக்கக்கூடியது. ஆனா நாகப்பழம் அந்த ஃபேமிலியை சேர்ந்தது, நாவல் பழம் ஃபேமிலியை சேர்ந்தது. அடுத்தது அக்கி பழம்னு சொல்லக்கூடிய பிளிகியா, இது எனர்ஜியை நிறைய கொடுக்கும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கொடுக்கும், பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், விட்டமின் பி நிறைய இருக்கு. இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது ஜமைக்காவோட நேஷனல் ஃப்ரூட். ஒவ்வொரு நம்ம தேசிய பறவை அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல, மயில், அதே மாதிரி அவங்க தேசிய பழம் அப்படிங்கிறது பிளிகியா. அடுத்தது இது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், ஒரு சினர்ஜெஸ்டிக் எஃபெக்டோட நமக்கு ஒரு கலவையான ஒரு ஆற்றலை கொடுக்கறதுனால என்ன ஆகும், இது ஒரு பெரிய மேன்மை தரும். 5000 ஆண்டுகள்னு 5000 இல்லை, இது எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சிகள் தனித்தனியா பண்ணதுல ஒரு 5000 ஆண்டுகளுக்கான ஆராய்ச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த ஏஐ சொல்லுது. 200க்கும் மேற்பட்ட ஆய்வுகள், இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தனித்தனி ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 நாடுகளுக்கு மேல இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிற இடம், யூஸ் பண்ற இடம்லாம் இருக்கு. அங்க நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. இது எப்படி கொடுக்குறாங்கன்னா, நம்ம பண்டைய ஆயுர்வேத அறிவையும் உயர் தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் எடுத்துட்டு ஒரு இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மெடிசினல் பெனிஃபிட்டோட ஒரு காம்பினேஷன்ல இதை கொடுத்துருக்காங்க. சில ப்ராடக்ட்லாம் சில ப்ராடக்டோட சேரும், சேராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா கால்சியமும் அயனும் ஒரே நேரத்துல இருக்கக்கூடாது. ஒரே காம்பினேஷன்ல இருந்ததுன்னா அது தனித்தனியா உடம்பு ஏத்துக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதுல இருக்கும். அதே மாதிரி இது அற்புதமான ஒரு ஆராய்ச்சியோட இது ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.